அமெரிக்கால புளோரிடால இருக்கிற ட்ரம்போட ரெசார்ட்டை அட்டாக் பண்ண நினைச்சிருக்காங்க. ஒரு பையன் அதிகாலை 1:30 மணிக்கு ஷார்ட் கன்னும் கேஸ் கன்னும் எடுத்து வந்திருக்கான். இந்த பையனை பார்த்ததுக்கு அப்புறம் ஆபீசர்ஸ் எல்லாமே அந்த பையனை ஸ்டாப் பண்ணிருக்காங்க. இந்த ஆபீசர்ஸ் எல்லாம் தாண்டி அந்த பையன் கன் எடுத்து ஷூட் பண்ற பொசிஷன் உட்காரும் போது அந்த ஆபீசர்ஸ் எல்லாம் இந்த பையனை சுட்டு கொன்னுட்டாங்க. இந்த இன்சிடென்ட் நடக்கும் போது ட்ரம்ப் வாஷிங்டன்ல இருந்திருக்காரு, புளோரிடால இல்ல. இப்ப FBI இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க யார் அந்த பையன் அப்படின்ட்டு. அந்த பையன் பேரு அஸ்டின் டக்கர் மார்டின்னு சொல்றாங்க. நார்த் கரோலினாவை சேர்ந்த அந்த பையன். இப்போ அவங்களுடைய பேரண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் கேட்கும் போது அந்த பையன் ரொம்ப இன்னசென்ட், இன்னொன்னு அந்த ஃபேமிலி எல்லாருமே ட்ரம்ப் சப்போர்ட்டர், ஆனாலும் அந்த பையன் ஏன் அப்படி பண்ணா அப்படிங்கிறது எங்களுக்கே ஷாக்கா இருக்குன்ற மாதிரி சொல்லிருக்காங்க. FBI இன்னும் கூட இன்வெஸ்டிகேஷனை ஸ்பீட் அப் பண்ணிருக்காங்க. இது ட்ரம்புக்கு நடந்த முதல் அட்டெம்ப்ட் கிடையாது. 2024 ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு அட்டெம்ப்ட் நடந்திருக்கு. இது ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் நடக்கிற அன்அபிஷியல் வார்ல பின்னாடி நடக்கிற ஒரு விஷயமா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பேசிக்கிறாங்க.